இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் நடந்த பிஓ கொஷின் ஓகேங்களா. 2023 கேட்ட கொஷின்ஸு. அதில் ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்களேன், அகர வரிசைப்படி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அகர வரிசையாக நம்மளுக்கு தெரியும், அந்த உயிர்மை எழுத்துக்களை வந்து ஆர்டராக எழுதுறது. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆன்சர் வந்து பி, ஏபின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நா வருது, அதுக்கப்புறம் நே, நே, நை, நோ. கரெக்டாக ஆர்டர் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு. மீதி எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மாறி வருது பாருங்கள் ஓகேங்களா. இப்போது இதிலே வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் டி ஆப்ஷன் வந்து மாறி வருது, அதனால் வந்து ஆன்சர் வந்து இதுக்கு வந்து பி. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கொஷினு, விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் வந்து திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா 154வது பேஜில் இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு திருக்குறளே இது தான், 10th புக்கில் 154வதுல ஃபஸ்ட்டு திருக்குறளே இதுதான். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கருவியும் காலமும், இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு. இதுக்கு என்ன மீனிங் சொல்லுவாங்க அப்படின்னா, எதுவுமே அதாவது விவசாயத்தை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. எதுவுமே அதுக்கு கரெக்டான ஒரு நேரத்தில் பண்ணாதான் நமக்கு வந்து அதோட பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது தான் ஆன்சர் ஓகேங்களா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காலமும் மாண்டது ஃபஸ்ட்டு திருக்குறளில் இதுதான் கொடுத்துருப்பாங்க, 154வது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், அடுத்து உயிரில்லாத பொருள்களை உயிருள்ளன போனவும் உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வுடையவன் போலவும் கற்பனை செய்வது உண்டு. இது வந்து நம்ம லெசன்ஸில் வரும், உரைநடையில் வரும். இது வந்து கரெக்டு தான் ஓகேங்களா. உயிர் உள்ளதை வந்து நம்ம உயிரற்றது அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பசுமாடுக்கு வந்தோ இல்லை ஒரு வேறு ஏதோ ஒரு பொருளுக்கோ, பசுமாட்டுக்கே வந்து நம்மளோட அக்கா பேரோ அண்ணன் பேரோ ஒரு நமக்கு மனுஷங்களுக்கு சொல்கிற பேரை கூப்பிட்டு லட்சுமி இங்கே வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இணையொப்பு, இதனை வந்து இணையொப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வந்து இது வந்து என்ன கிடையாது, இணையொப்பு கிடையாது. இதுக்கு வந்து கரெக்ட் டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது அப்படின்னா இலக்கணை வரும் ஓகேங்களா. இலக்கணை. இது வந்து உரைநடை பேஜ் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 13ல் இருக்கும். 10th பேஜ் நம்பர் 13 அந்த உரைநடையில் இருக்கும் ஓகேங்களா. அப்போ இணையொப்பு அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, எடுத்துக்காட்டு உவமையணியை வந்து உரைநடையில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. எடுத்துக்காட்டு உவமையணியை வந்து உரைநடையில் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இணை ஒப்பு ஓகேங்களா. அப்போ அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கூற்று ஏ ஆன்சர் வரும். கூற்று 1 சரி 2 தவறு ஓகேங்களா. அடுத்த கொஷின், 4வது கொஷின். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கு தான். 10th புக்கு நல்லா படிச்சிங்கனாலே ஓகே ஆகும். நெக்ஸ்ட்டு விதை. விதை நம்மளுக்கு தெரியும் பாருங்கள். விதைனா என்ன சொல்லுவோம் அப்படின்னா கத்தரி விதை, மிளகாய் விதை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏக்கு நேராக வந்து 3ன்றதுனா இது 1 தான் இருக்குது. அப்போ இதுலேயே என்ன பண்ணிடலாம், ஆன்சர் வந்து நம்ம கெஸ் பண்ணிடலாம். சரி, இன்கேஸ் எனக்கு விதை தெரியல, முத்து மட்டும்தான் தெரியுது. முத்துனா நம்மளுக்கு தெரியும் வேம்பு ஆமணுக்கு. அப்போ டிக்கு நேராக 5னா 2 ஆப்ஷன் வருது, ஒன்று ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன். அப்போது விதையும் முத்தும் தெரிஞ்சனால என்ன பண்ணிடலாம், ஆன்சர் வந்து பி தான் அப்படின்றத ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா. அப்போ கொட்டை அப்படின்னா தெரியும், கொட்டை முதிரை அப்படின்றது. கொட்டை வந்து பாருங்கள் மா ஓகேவா, மாமரத்து கொட்டை, பனைமரத்தோட கொட்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அதோட விதை பகுதியை. ஸோ அது வரும். நெக்ஸ்ட்டு முதிரைனா நமக்கு தெரியும் அவரைக்கொடியில் இருக்க அந்த காய் வந்து பார்த்திங்கன்னா முதிர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ வந்து அவரை துவரை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதிரி ஓகேங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள், சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. இந்த கொஷின் கூட பார்த்தீங்கன்னா இதுவுமே 10th புக்கில் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் ஓனாக எழுதுகிற கொஷின் தான். ஆனால் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 37வது பக்கத்தில் அந்த சூறாவளி காற்று லெசன் வரும் பாருங்கள், அதில் வந்து இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். சூறாவளி மாறியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன ஓகேங்களா. இந்த எழுத்துக்கள்லாம் இக்குன்றதெல்லாம் வந்து மற்ற இடத்துல வந்து கரெக்டாக வந்திருக்காது ஓகேங்களா. இப்போ இங்கே பாருங்கள் கூடி இக்கு வந்திருக்காது, ஆனால் இங்கே இக்கு இருக்குது.
அது மாதிரி கரெக்டாக பார்த்து எழுதிக்கணும். அது வந்து நம்ம மேக்ஸிமம் சொல்லி பார்த்துருமோலே கரெக்டாக நமக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் அடுத்த கொஷினு, தொழுகை உள்ளம் படையொங்கும் முன்னார் அழுத கண்ணீரும் அமைத்து. இது வந்து இதுவும் திருக்குறள் தான். 155வது பக்கத்தில் இருக்கும். அதுக்கு மீனிங் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கூடா நட்பு. இதுக்கு மீனிங் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மளோட பகைவர்கள் வந்து நமக்கு வந்து நம்மை வந்து கட்டி அணைச்சி ஆனந்த கண்ணீர் சிந்தி பேசினாலுமே அவங்களுக்குள்ள என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கத்தியோ சம்திங் அது மாதிரி வச்சு நம்மளை வந்து எப்போ பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்படின்றவங்களோட நட்பு வந்து நமக்கு கூடா நட்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவங்களோட நட்பு வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு நட்புனால்தான் அவங்க எவ்வளோதான் இதுனா கண்ணீர் விட்டு கதறுவாங்க, ஆனால் கத்தி அது மாதிரி வச்சு நம்மளை கொல்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் அதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஷின், 7வது கொஷின், வளையி. வளையினா தெரியும், நம்ம வீடியோலே வந்து இலக்கண பாட்டில் போட்டிருப்போம். வளையி ஈ அப்படின்ற சொல் வந்துச்சுனாலே அது வந்து சொல்லிசை அளபெடை அப்படின்றது. அப்போ ஏக்கு நேராக 3ன்றது இங்கேயும் ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்போ அதை வச்சு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் உருதுயர். உருதுயர் அப்படின்னா வினைத்தொகை. உருதுயர் அப்படின்னா வினைத்தொகை. நெக்ஸ்ட் வந்து பெருமுது. பெருமுது நீங்கள் எப்படி பிரிப்பீங்க, பெருமை கூட்டல் முது அப்படின்னு பிரிப்பீங்க. அப்போ வந்து இது பண்புத்தொகை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நோக்கி ஈ வருது பாருங்க. ஈ வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து வினையெச்சம். ஈ ஊ வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து என்னது அப்படின்னா வினையெச்சம்ல வரும். ஓகேங்களா? அடுத்த கொஷினு, நடக்கிறான் படித்தான் என்ற சொற்களில் வந்து பயின்று வரும் இடைநிலை. நடக்கிறான் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு, படித்தான்ன்றது முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து நடக்கிறது வந்து பாருங்க ஏ ஆன்சர் தான் கரெக்டாக இருக்குது. நிகழ்கால இடைநிலை, படித்தான்றது இறந்த கால இடைநிலை. ஓகேங்களா? மீதியெல்லாம் பாருங்க தப்பாக தான் கொடுத்துருப்பான். நடக்கிறான்றது எதிர்கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஷின் 9th ஒன்று, எண்ணம் எண்ணல் எடுத்தல் முகுத்தல் நீட்டல். இது வந்து பாருங்க இலக்கண பகுதி இயல் 2வதுல வரும். ஓகேங்களா? 10th இயல் 2ல வந்து வரும். தொகைநிலை தொடரில் அந்த டைப்ஸில் வரும். எண்ணல் எடுத்தல் முகுத்தல் நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் தொகை எது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உம்மை தொகை. உம்மை தொகை அப்படின்னா என்ன பண்ணும், உம்முன்ற எழுத்து வந்து மறைஞ்சி வரும், அதுதான் உம்மை தொகை. அதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் தான் இதுன்றது நான் அந்த இலக்கணம் வீடியோவில் எடுத்திருப்பேன், அது பார்த்துக்குங்க. ஓகேங்களா? உம்மை தொகை அண்ணன் தம்பி. அப்போ அண்ணனும் தம்பியும் உம்முன்ற எழுத்து வந்து என்ன பண்ணியிருக்கோம், மறைஞ்சி வந்திருக்கும். அடுத்த கொஷின், திக்குகள். இது வந்து பாரதியார் எழுதுனது. ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 10th கொஷின் தான். கொஷின் தான் இது. ஓகேங்களா? 10th கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து 32ல் இருக்கும். பாரதியார் பாடின அந்த பாடல் லெசன்ஸுக்கு பின்னாடி இருக்கும். இது வந்து நீங்கள் எப்படி பாரதியார் பாடல் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தீம் தெரிகிடன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து பாரதியார் பாடியிருப்பார். பாரதினாலும் நம்ம என்ன தெரியும் அப்படின்னா சிந்து பாவாகைகளை வந்து ரொம்ப சூப்பராக இயற்றுவார். அதனால தான் வந்து சிந்துக்கு தந்தை அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுருவோம். ஸோ வந்து கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். செம்மல் என்ற சொல் வந்து பூவின் எந்த நிலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 5லேயே இருக்கும் பூவின் வகைகள் அப்படின்னு. அரும்பு, மொட்டு, முகை, அலர், மலர், செம்மல், வி அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ செம்மல் அப்படின்றது பூ வாடின நிலை. ஓகேங்களா? செம்மல்ன்றது பூ வாடின நிலை. அடுத்த கொஷினு, எங்கிருந்து வருகிறீர்கள், உணவு உண்டீர்களா என்று கேட்பது வந்து எங்கிருந்து வரீங்க அப்படின்னா தெரியாத கொஷின் தான். அப்போது அறியா வினா. நெக்ஸ்ட் வந்து உணவு உண்டீர்களா, ஏன் அவங்கள சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து அவங்க சாப்பிடலை அப்படின்னா உணவு கொடுப்பதற்காக கேட்போம். அப்போது கொடை வினா. அப்போ ஆன்சர் வந்து பி. அடுத்த கொஷின், கொன்றை காய குருந்தம். இதோட கருப்பொருள்கள் இதில் டேபிள் கொடுத்துருப்பாங்க 10th. அது கண்டிப்பாக பார்த்துக்குங்க.
அது வந்து கொஷின்ஸ் வந்து எவ்ரி இயர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கொன்றை காய குருந்தம் அப்படின்னா அது வந்து முல்லை தான். ஓகேங்களா? பேஜ் நம்பர் வந்து 35ல் இருக்கும் இது. ஸோ அந்த டேப்லெட் காலம் வந்து படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் 14வது இந்த கொஷின் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. உனை பாடிதிரிந்து விட்டேன் இவ்வடியில் இடம்பெறும் உனை என்ற சொல்லின் மிகச் சரியான இலக்கண குறிப்பு வந்து இடக்குறை விகாரம். இது வந்து 11th புக்கில் இருக்கும் இந்த கொஷின்ஸு, டெஃபினிஷனோடு இருக்கும். 9த்லேயும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து உனை என்ற சொல்லின் மிகச் சரியான இலக்கண குறிப்பு வந்து என்னது? இடக்குறை விகாரம். ரொம்ப டீட்டெயிலாக அந்த கொஷின் போவேணாம், ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 15வது கொஷின், ஓடு அப்படின்ற வேர் சொல்லோட வினை எச்சமும் பெயர் எச்சமும் கேட்குறாங்க. வினை எச்சம் அப்படின்னால என்ன பண்ணுறோம்? அது வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ வந்து பாருங்கள், ஓடி. நெக்ஸ்ட்டு வந்து பெயரெச்சம். பெயரெச்சத்துக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆ லைனில் முடியும். ஸோ ஓடிய. ஓகேங்களா? அந்த சென்டென்ஸ் வந்து இந்த ஷார்ட்டாக ஆள முடியும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா அது வந்து அந்த லைன் அந்த வேர்ட் வந்து முடிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதே வினை எச்சம்ன்றது ஈ ஊல முடியும். ஈ ஊல முடியும் அப்படின்றது வினை எச்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டி வந்து பாருங்கள் ஊல முடியுது. அப்போ ஓடி ஓடியன்றது தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த பார்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ட் 2ல் பார்க்கலாம். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா?